தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த விவசாயி சந்திரசேகர், அரசு பள்ளி ஆசிரியை செல்வி தம்பதியரின் 25 வயது மகன் கவின். சென்னையில் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த கவின் தனது தாய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக திருநெல்வேலி KTC நகரில் உள்ள மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார். அப்போது அங்கு சித்த மருத்துவராக பணியாற்றும் தனது பள்ளி தோழியுடன் கவினுக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நட்பு நாளடைவில் காதலாக மாறியதால் மருத்துவரான காதலியைத்தான் திருமணம் செய்வேன் என தனது பெற்றோரிடம் கவின் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் கவின் வேறு சாதியை சேர்ந்தவர் என்பதால் பெண்ணின் பெற்றோர் காவல்துறையில் SI-க்களாக பணியாற்றிய போதிலும் மகளின் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது தாயின் சிகிச்சைக்காக மீண்டும் மருத்துவமனைக்கு கவின் சென்றுள்ளார். இதனை தெரிந்து கொண்ட பெண்ணின் சகோதரரான சுர்ஜித் மருத்துவமனைக்கு சென்றார். அங்கிருந்த கவினை அக்காவின் திருமணம் குறித்து பேசலாம் என கூறி இருசக்கர வாகனத்தில் சுர்ஜித் அழைத்து சென்றுள்ளார். சிறிது தூரம் சென்றதும் அஷ்டலட்சுமி நகரில் 2 வீலரை நிறுத்திவிட்டு தனது அக்காவுடனான காதலை கைவிட சுர்ஜித் வலியுறுத்தியும் கவின் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்த சுர்ஜித் சரமரியாக வெட்டியதில் இரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் கவின் உயிரிழந்தார். அரிவாளால் தாக்குதல் நடத்திய சுர்ஜித் அங்கிருந்து தப்பி ஓடி பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். பலமுறை எச்சரித்தும் தனது அக்காவுடனான காதலை கைவிட மறுத்ததால் கவினை கொலை செய்ததாக சுர்ஜித் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். சுர்ஜித் மீது போலீசார் கொலை, வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் கவின் கொலை வழக்கில் சுர்ஜித்தின் தந்தை சரவணன், தாய் கிருஷ்ணகுமாரியின் பெயரையும் போலீசார் சேர்த்திருக்கிறார்கள். காதல் விவகாரத்தில் திருநெல்வேலியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் கவின் உடலை வாங்க மறுத்து தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியில் கொலையான இளைஞரின் பெற்றோர்களும் உறவினர்களும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மகனை கொலை செய்த சுர்ஜித்தின் பெற்றோர் காவல்துறையில் பணிபுரிந்து வரும் நிலையில் இருவரையும் கைது செய்ய வேண்டும் எனவும், கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக திருநெல்வேலி செய்தியாளர் நாகராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.